டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 37. அடர்த்தியான காடாக இருந்த அந்த பூங்கா போயஸ் டிபோலன் என்று பல பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் பாரிஸ் நகரின் கலை இலக்கிய கர்த்தாக்கள் அதை பூமிப்பந்தின் இன்பத் தோட்டம் என்றே அழைத்தார்கள். அதனுடைய புகழ் அதீதமாக இருந்தாலும் முற்றிலும் எதிரடையான பொருள் அதற்கு இருந்தது. தீயை போன்ற வண்ணங்களை கொண்ட போயின் ஓவியங்கள் கண்டவர்கள் இந்த காடும் அதேபோல் மர்மமும் இருளும் பொதிந்து காம விவகாரங்களில் அலைப்புரண்டு பெருக்கெடுத்து ஓடுவதாகும் என நினைத்தனர். இந்த இரவு நேரங்களில் காட்டின் வழிகளில் நூற்றுக்கணக்கான ஒளிரும் உடல்கள் வாடகைக்கு நிற்கும். ஒருவனின் ஆழமான மறைவான ஆசைகளை தீர்த்து வைக்கும் வல்லமை அவற்றுக்கு உண்டு. அது ஆணாக அல்லது பெண்ணாக அல்லது இருவருக்கும் இடையில் இருக்கும் பாலினத்தவரை சேர்ந்தவராகவும் இருக்கலாம். சோஃபியாவிடம் சியான் துறவு மடத்தை பற்றி தன்னுடைய எண்ணங்களை எடுத்துரைக்க லெங்டன் முயன்றபோது அவர்களின் கார் பூங்காவின் மரம் அடர்ந்த நுழைவாயிலில் நுழைந்து தெற்கு புறமாக ஒழுங்கற்ற முறையில் இருந்த கற்களின் மேல் தாவிச் சென்றது. கடவுள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும். லெங்டன் காருக்குள் திரும்பி தன் பார்வையை திருப்பி ஆழ பெருமூச்சு விட்டுக்கொண்டார். சியான் துறவு மடத்தை பற்றி சொல்லுங்கள் என்று சோஃபியா லெங்டனிடம் கேட்டுக்கொண்டார். லெங்டன் தன் தலையை அசைத்து கொண்டார். அவருக்கு மகா பின்புலம் வாய்ந்த சம்பவங்களின் தொகுப்பை எவ்வாறு சொல்வதென்று தெரியவில்லை. குறைந்தபட்சம் எங்கிருந்து தொடங்குவது என்பது கூட புரியவில்லை. உடன்பிறப்பு தோழமைகளின் வரலாறானது 1000 வருடங்களுக்கு மேலாக விரியும். ஸ்தம்பிக்க வைக்கும் இரகசியங்கள், மிரட்டல், ஏமாற்றுதல் இவையின்றி கோபங்கு கொண்ட ஒரு போப்பாண்டவரால் பன்முக சித்திரவதைகள் என அதன் சம்பவங்கள் விரியும். சியான் துறவு மடமானது 1099ஆம் வருடம் ஜெருசலத்தில் பிரெஞ்சு மன்னன் காட்ராய் டி புள்ளியின் என்பவரால் அந்நகரை வெற்றி கொண்டவுடன் தொடங்கப்பட்டது என்று லெங்டன் சொல்லத் தொடங்கினார். லெங்டனின் கண்கள் அவள் மேல் பாய்ந்திருக்க அவள் தலையசைத்தாள். காப்ட்ராய் அரசர் சக்தி வாய்ந்த இரகசியம் ஒன்றை ஆதாரத்துடன் வைத்திருந்தார். அந்த இரகசியமானது இயேசு கிறிஸ்துவின் காலம் தொடங்கி அவர் குடும்பத்தோடு வந்திருக்கிறது. தான் இறந்த பின்பு அந்த இரகசியமும் தொலைந்து போகும் என்ற பயத்தால் ஒரு இரகசிய உடன்பிறப்பு தோழமைகளின் சியான் துறவு மடத்தை உருவாக்கி பரம்பரையாக அந்த இரகசியத்தை பாதுகாக்க வேண்டும் என ஏற்பாடு செய்தார். அந்த சங்கம் ஜெருசலத்தில் இருந்து காலத்தில் துறவு மடமானது ஒரு இரகசிய தகவலை தெரிந்து கொண்டது. அது சாலமன் கோயிலின் இடிபாடுகளின் மீது கட்டப்பட்ட அப்போது இடிந்து போயிருக்கும் ஹெராட்ஸ் கோயிலின் அழிவுகளுக்கு அடியில் மறைவாக இருக்கும் இரகசியங்களின் ஆவணங்கள் உள்ளது என அறிந்து கொண்டது. ஆவணங்கள் காட்ராயின் சர்வசக்தி மிகுந்த இரகசியங்களுக்கு ஆதாரமாய் இருப்பதுடன் இயல்பிலேயே வெடிக்கும் தன்மையுடன் இருப்பதாகவும் அதை கைப்பற்ற தேவாலயம் என்ன விளைவாவது கொடுத்தே தீர வேண்டும் என்பதும் அவர்கள் நம்பிக்கையாகும். சோஃபியா நிச்சயமற்று பார்த்தாள். துறவு மடமானது எவ்வளவு காலம் பிடித்தாலும் அதை செய்தே தீர்வோம் என்று சத்தியம் செய்து கொண்ட அந்த ஆவணங்கள் கோயிலின் இடிபாடுகளிலிருந்து திரும்ப பெறப்பட வேண்டும் என்று எப்பொழுதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் இதனால் உண்மை எப்பொழுதுமே அழியாது என்றும் கருதியது. ஆகவே இடிபாடுகளுக்கு இடையே இருந்த ஆவணங்களை தோண்டி எடுக்கும் பொருட்டு துறவு மடம் இராணுவ குழு ஒன்றை உருவாக்கியது என்பது உண்மை. 9 பேர் கொண்ட அக்குழு இயேசு கிறிஸ்துவின் சாலமன் கோயிலின் ஏழ்மை சிலுவை வீரர்கள் என அழைக்கப்பட்டது. லெங்டன் சற்று அமைதி காத்தார். இவர்களே சிலுவை வீரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக சோஃபியா ஆச்சரியம் கலந்த பார்வை ஒன்றை வெளியிட்டார். லெங்டன் பன்முறை சிலுவை வீரர்களை பற்றி பாடம் நடத்தியிருக்கிறார். உலகில் உள்ள ஒவ்வொருவரும் கூற்று வகையில் அவர்களை பற்றி அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அறிஞர்களுடைய சிலுவை வீரர்களின் வரலாறு நிச்சயமற்று காணப்படுகிறது. ஏனெனில் ஆதாரமற்ற கூற்றுகள் அவ்வரலாறோடு கலந்து பிரதான உண்மையை பிரித்தெடுப்பது நிச்சயமற்றதாய் இருக்கிறது. இன்றைய நாட்களில் லெங்டன் சிலுவை வீரர்களை பற்றி உரையாற்றவே தயங்குவார்.
காரணம் அது தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் இட்டு சென்றுவிடும். சோஃபியா இப்பொழுது குழப்பமடைந்தாள். நீங்கள் சொல்வது சியான் துறவு மடத்தால் சிலுவை வீரர்கள் தோற்றுவிக்கப்பட்டதன் காரணம் இரகசிய ஆவணங்களை தோண்டி எடுப்பது என்பதுதான். ஆனால் புனித பூமியை காப்பதற்காகத்தான் அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் என நான் நம்புகிறேன். பொதுப்படையாக தவறான கண்ணோட்டம். யாத்ரீகர்களை காப்பதென்றது போர்வையில் சிலுவை வீரர்கள் தங்கள் காரியத்தை நடத்தினர். அவர்களின் உண்மையான நோக்கம் புனித பூமியில் கோயிலின் இடிபாடுகளுக்கு இடையே அந்த ஆவணங்கள் பெறுவதுதான். அவற்றை அவர்கள் கண்டுபிடித்தார்களா? லெங்டன் நகைத்தார். யாருக்கும் நிச்சயமாக தெரியாது. ஆனால் அறிஞர்கள் ஒன்றை ஒப்புக்கொள்கிறார்கள். சிலுவை வீரர்கள் இடிபாடுகளிடையே ஏதோ ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். எல்லோரின் கற்பனைகளுக்கும் அப்பால் அவர்களை செல்வந்தர்களாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் அந்த ஏதோ ஒன்று செய்தது. பின்னர் லெங்டன் அவசரமாக அரசர்கள் ஒப்புக்கொண்ட சிலுவை வீரர்களின் வரலாற்றை விவரித்தார். அந்த வீரர்கள் 2ஆம் சிலுவை போரின் போது 2ஆம் பால்விட் அரசரிடம் கிறிஸ்துவ யாத்ரீகர்களை சாலையோரங்களில் தாம் பாதுகாப்பதாக சொன்னார்கள். அந்த ஊழியத்திற்கு ஊதியம் பெறவில்லை எனினும் வறுமையில் இருப்பதாக உறுதிமொழி பூண்டிருந்தாலும் சிலுவை வீரர்கள் அரசரிடம் கோயில் இடிபாடுகளுக்கு இடையில் இருந்த லாயங்களில் தாம் தங்கிக் கொள்வதற்கு அனுமதி கேட்டனர். மன்னன் பால்டிவினும் வீரர்களின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டவுடன் சிலுவை வீரர்கள் இடவசதியற்ற சேதாரமுற்ற கோவிலின் உள்ளே தங்கிக் கொண்டனர். தங்குவதற்கு பொருத்தமில்லாத இடம் என்றாலும் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அவர்கள் அந்த இடத்தை தேர்வு செய்தனர். சிலுவை வீரர்கள் மடம் தேடுகின்ற ஆவணங்கள் இடிபாடுகளுக்கு அடியில் இருப்பதாக நம்பினர். அதாவது புனிதங்களுக்கு புனிதமான கடவுள் அவரே இருந்து வரும் மரியாதைக்குரிய இடமாக கருதப்படுகிறது. நேரடியாக சொன்னால் யூத மதத்து நம்பிக்கைகளின் மைய இடம். 10 ஆண்டுகளாக அந்த 9 சிலுவை வீரர்களும் இடிபாடுகள் இடையே வாழ்ந்து வந்து மிக இரகசியமாக பாறைகளுக்கு நடுவில் தோண்டினர். சோஃபியா அவரையே பார்த்தாள். அவர்கள் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்ததாக நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். நிச்சயமாக என்ற லெங்டன் அதற்கு 9 வருடங்கள் ஆனது என்றும் இறுதியில் சிலுவை வீரர்கள் தேடியதை கண்டுபிடித்து விட்டார்கள் என்றும் விளக்கிச் சொன்னார். கோயிலில் இருந்து புதையலை எடுத்துக்கொண்ட அவர்கள் ஐரோப்பாவுக்கு பயணம் செய்தனர். அங்கே ஒரே இரவில் அவர்களின் செல்வாக்கு உயர்ந்தது. அவர்கள் வாடிகனை மிரட்டினார்களா அல்லது தேவாலயமே அவர்களின் மௌனத்திற்கு விலை கொடுத்ததா என்று யாருக்கும் நிச்சயமாக தெரியாது. ஆனால் போப்பாண்டவர் 2ஆம் இன்னசென்ட் இதற்கு முன் தரப்படாத ஓர் உத்தரவை பிறப்பித்தார். அதாவது சிலுவை வீரர்கள் யாவரும் அளப்பரிய சக்தி கொண்டவர்கள் என்றும் அவர்கள் தமக்குத்தாமே சட்டத்திட்டங்கள் கொண்டவர்கள் என்றும் அறிவித்தார். மத ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அரசர்களிடமிருந்து மத குருமார்களிடமிருந்தும் எந்த ஒரு தலையீடும் இன்றி சுதந்திர இராணுவமாக இயங்கினர். வாடிகனிடமிருந்து செயல்படுவதற்கு முழு உரிமை பெற்ற சிலுவை வீரர்கள் எண்ணிக்கையிலும் அரசியல் பலத்திலும் மெல்ல தம்மை விரிவுபடுத்தி கொண்டனர் மற்றும் டஜன் நாடுகளில் மாபெரும் நிலங்களை சொந்தமாக்கி கொண்டனர். அவர்கள் அக்காலத்திலேயே மாபெரும் செல்வந்தர்கள். நொடிந்து போனவர்களுக்கு கடன் கொடுத்து வட்டியை ஈட்டிக்கொண்டு இப்போதைய நவீன வங்கிகளுக்கு அடித்தளம் போட்டனர். இப்படியாக தங்களுடைய செல்வத்தையும் செல்வாக்கையும் விரிவுபடுத்தி கொண்டே போயினர். 1300வது வருடத்தில் வாடிகன் உதவியால் சிலுவை வீரர்கள் பன்மடங்கு வளர்ச்சியுற போப்பாண்டவர் 5ஆம் கிளமெண்ட் ஏதேனும் ஒன்றை செய்தாக வேண்டுமே என முடிவு கட்டி கொண்டார். பிரெஞ்சு தேசத்தின் அரசன் 4ஆம் பிலிப்புடன் உடன்பாடு செய்து கொண்ட போப்பாண்டவர் சிலுவை வீரர்களை முழுமையாக ஒழித்து அவர்களின் இரகசியங்களை கைப்பற்ற பிரமாதமான திட்டம் ஒன்றை தீட்டினார். இன்றைய CIA-வின் இராணுவ திட்டத்தை ஒத்த போப்பாண்டவர் கிளமெண்ட் இரகசிய உத்தரவு கடிதங்கள் பிறப்பித்து அக்கடிதங்கள் யாவும் தன் வீரர்களால் ஐரோப்பா முழுவதும் 1307வது ஆண்டு அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி அன்றே திறம்பட வேண்டும் என ஆணையிட்டார்.
13ஆம் தேதி விடியலின் போது ஆவணங்கள் யாவும் முத்திரை உடைக்கப்பட்ட அதன் உள்ளடக்கம் திகைப்பூட்டுவதாக இருந்தது. கிளமண்டின் கடிதங்களில் கடவுள் தன் கண்முன் தோன்றி எச்சரிக்கை ஒன்று விடுத்தார் என்று கூறப்பட்டிருந்தது. அதாவது, சிலுவை வீரர் அனைவரும் நாத்திகர்கள் என்றும், பேய் வழிபாடு செய்பவர்கள் என்றும், ஆண்வழி ஓரின புணர்ச்சியாளர்கள் என்றும், சிலுவையை அவமரியாதை செய்பவர்கள் என்றும், இதர நிந்தனைகள் செய்பவர்கள் என்றும் கூறப்பட்டிருந்தது. கடவுளானவர் போப் கிளமண்டின் பூமியை சுத்தப்படுத்த வேண்டி எல்லா சிலுவை வீரர்களையும் வளைத்து பிடித்து கடவுளுக்கு எதிராக தாம் செய்த குற்றங்களை ஒப்புக்கொள்ள சித்திரவதை செய்ய வேண்டும் என கூறினார். இவ்வாறு கிளமண்டின் வாக்கியம் வல்லிய திட்டம் ஒன்று இடைவிடாமல் நிறைவேற்றப்பட்டது. அன்றைய நாளில் எண்ணற்ற சிலுவை வீரர்கள் பிடிக்கப்பட்டு கருணையின்றி சித்திரவதை செய்யப்பட்டு முடிவில் நாத்திகர் என்று முத்திரை குற்றம் சுமத்தப்பட்டு தீயிட்டு கொளுத்தப்பட்டனர். அந்த கொடூர சம்பவத்தின் எதிரொலிகள் நவீன யுகத்திலும் அதிர்வு உண்டாக்கியது. 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையான அந்த நாள் அதிர்ஷ்டம் கெட்டதாக அறியப்படுகிறது. சோஃபியா குழம்பி போனது தெரிந்தது. சிலுவை வீரர்கள் தடயமில்லாமல் அழிக்கப்பட்டனரா? அவர்களின் உடன்பிறப்புகள் இன்றளவும் இருப்பதாக நினைத்து கொண்டிருந்தேன். பல்வேறு பெயர்களில் அவர்கள் இன்றும் உள்ளனர். கிளமண்டின் பொய்யான குற்றச்சாட்டு, வேருடன் அவர்களை கிள்ளியெறிய அவர் போட்ட திட்டம், இவை எல்லாவற்றையும் மீறி சிலுவை வீரர்களுக்கு சக்தி வாய்ந்த தோழர்கள் இருந்ததால் வாடிகனின் தாக்குதலையும் மீறி சிலர் தப்பிச் சென்றனர். சிலுவை வீரர்களின் புதையலே அந்த ஆவணங்கள்தான். அதுவே அவர்களின் மாபெரும் சக்தி. அவைதான் கிளமண்டின் நோக்கம். ஆனால் அந்த ஆவணங்கள் அவரிடமிருந்து நழுவிவிட்டன. சிலுவை வீரர்களின் நம்பிக்கையின் நிழலான சியான் துறவு மடத்தின் பாதுகாப்பில் அவை வைக்கப்பட்டிருந்தன. அம்மடம் வாடிகனின் நிழல் கூட படாமல் அவற்றை பாதுகாத்திருந்தது. வாடிகன் அவற்றை நெருங்கியதால் அந்த ஆவணங்களை பாரிஸ் நகரிலிருந்து தம் துணைப்படைகளின் உதவியுடன் சிலுவை வீரர்களின் கப்பலில் லா ரக்கோலி என்ற இடத்திலிருந்து கொண்டு சென்றது. அந்த ஆவணங்கள் எங்கே போயின? லெங்டன் தோள்களை குலுக்கிக் கொண்டார். அதற்குண்டான பதில் சியான் துறவு மடத்திற்கு மட்டும்தான் தெரியும். ஏனெனில் இன்றைய காலகட்டத்திலும் அந்த ஆவணங்களை பற்றி தொடர்ச்சியான விசாரணைகளும் யூகங்களும் நிலவுகின்றன. அவை சில முறை மீண்டும் மீண்டும் பல்வேறு இடங்களிலும் மறைத்து வைக்கப்பட்டன என்ற சந்தேகங்களும் உண்டு. அந்த ஆவணங்கள் இங்கிலாந்தின் பல்வேறு இடங்களிலும் உள்ளதாக இப்போது யூகம் நிலவுகிறது. சோஃபியா அசௌகரியத்தின் நெளிந்தாள். லெங்டன் தொடர்ந்து பேசினார். 1000 வருடங்களாக அதை பற்றி இரகசிய கதைகள் சொல்லப்பட்டு வருகின்றன. ஒட்டுமொத்த ஆவணங்கள், அவற்றின் சக்தி மற்றும் அதன் இரகசியம் வெளிப்படுத்தும் உண்மை ஆகியன ஒரே ஒரு பெயரால் அழைக்கப்பட்டன. அது சாங்கிரியல். அதை பற்றி நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டன. சில விஷயங்கள் வரலாற்று அறிஞர்களிடம் ஆர்வத்தை தூண்டுவன. அவற்றில் சாங்கிரியலும் ஒன்று. சாங்கிரிலா இந்த வார்த்தை பிரெஞ்சு வார்த்தையான சாங் மற்றும் ஸ்பானிஷ் வார்த்தையான சங்கிரிகளும் இதன் பொருள் இரத்தம். ஏதேனும் தொடர்புள்ளதா? லெங்டன் தலையசைத்தார். சாங்கிரியலின் முதுகெலும்பே இரத்தமாகும். ஆனால் சோஃபியா நினைத்து கொண்ட பொருளில் அல்ல. அந்த கதை சிக்கலானது. எனினும் துறவு மடம் அந்த உண்மையை காத்து கொண்டு வருகிறது. அதை சரியான சமயம் பார்த்து வெளியிட காத்து கொண்டிருக்கிறது. என்ன உண்மை? அந்த இரகசியம் எந்த மாதிரியான சக்தி கொண்டது? லெங்டன் ஆழமாக மூச்சை இழுத்து வெளியே தெரிந்த பாரிஸ் நகரத்தின் நிழலை பார்த்தார். சோஃபியா, சாங்கிரியல் என்பது ஒரு பிரதான வார்த்தை. வருடக்கணக்கில் இது மற்றொரு வார்த்தையாக உருவம் எடுத்தது. அதாவது நவீன யுகத்தில் நான் அதனுடைய நவீன பெயரை சொல்லும் போது நீங்கள் முன்பே அதை அறிந்திருப்பதாக உணர்ந்து கொள்வீர்கள். உண்மையில் பூமி பந்தில் உள்ள ஒவ்வொருவரும் சாங்கிரியலின் கதையை கேட்டிருக்கின்றனர். சோஃபியா நம்பிக்கை இழந்தாற்போல் தெரிந்தது. ஒருபோதும் அதை பற்றி கேட்டதில்லை. லெங்டன் மெல்ல சிரித்தார். நிச்சயம் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். எப்படியெனில் அதன் நவீன பெயரானது ஹோலி கிரேல், அதாவது புனித கோப்பை.